ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாம் அண்ட் ஜெரி வர கேரக்டரில் டாம் தான் வரைய போகிறோம். பூனையை பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இது நான் பார்க்காம வரையில, பார்த்து தான் வரைஞ்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பார்க்க நல்லாவே இருக்குது, ரியலாக இருக்க மாரி இருக்குது. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசான மாரி இருக்குது. அவ்வளோதான், பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ கலரிங் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கொடுங்க. சரி வாங்க, இது எப்படி வரையும் சொல்லும்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையும் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம இது எப்படி வரையும் சொல்லும்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாம் அண்ட் ஜெரி வேறு கேரக்டரில் டாம் தான் வரைய போகிறோம். அதாவது பூனை, இதை பார்த்து தான் வரைய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான கலர் பென்சில் எடுத்துருக்கேன். ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்டிலே வரைஞ்சிடலாம். சரி இப்போ வாங்க, இப்போ எப்படி வரையும் சொல்லும்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பார்த்தா நான் அப்படியே பார்த்து வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே ஹெட் போர்ஷன்லாம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே ஹெட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் கர்வ் மாரி ஒன்று போட்டுடலாம். லெஃப்ட் கர்வ். ஸோ அதுலேருந்து இந்த காது வந்து அப்படியே லைட்டாக கீழே எடுத்துடலாம். ஸோ அப்புறம் இங்கே காது எண்டுலேருந்து ஒரு லைட் கர்வ். ஸோ இந்த காதுலேருந்து இந்த லைட் கர்வ்லாம் அப்படியே போட்டுடலாம். ஸோ போட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கர்வ்லேருந்து லைட்டாக இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஹெட் போர்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடு வருவோம். ஸோ இப்போ இங்கேருந்து ஹெட் போர்ஷன் இந்த ஏர்லாம் கொஞ்சம் இந்த வி ஷேப்பில் வர மாதிரி வருது. ஸோ போட்டு உள்ளே வந்துட்டு சின்னது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கீழே அப்படியே இறக்கிடுங்க. ஸோ இப்போ இந்த மூக்கு லைட்டாக ரைட்டில் யூகோ மாரி போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ மூக்குக்கு இங்கே போட்டாச்சு. ஸோ அப்படியே கண் இதை இதை அப்படியே வரைஞ்சிடலாம். ஸோ போட்டு ஒரு லைட் சி மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே இங்கே போட்டாச்சு, ஒரு சி மாரி போட்டுட்டு இந்த ரெண்டு ஐக்கும் நடுவில் ஒன்று ஜாயிண்ட் ஆகுது, அது ஒன்று போடலாம். சும்மா அப்படியே போட்டுட்டு இங்கே ஒரு ஐ, கண்ணுக்குள்ள ஐப்ரோ போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஒரு கர்வ் மாரி வருது கண்ணாண்ட. ஸோ அப்படியே இங்கே ஒன்று உள்ளே போட்டுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கு, ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த வெளியில் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வாய் ஒன்று வரைஞ்சிடலாம். ஸோ லைட்டாக ஷேக் ஆன மாரி ஒன்று போட்டுட்டு அதை சேர்த்துருங்க. ஒன்று ஜாயின் ஆன பிறகு இங்கேருந்து வாய் வரைகிற மாரி அப்படியே உள்ள ஒரு எம்மு, ஒரு சின்ன எம்மு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஹெட் போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் இங்கெல்லாம் அந்த மீசை வர மாரி இப்போ ஹெட் போர்ஷன் முடிஞ்சாச்சு. கரெக்டாக நல்லாவே இருக்குது. ஸோ கலர் செப்பு தான் தெரியும். ஸோ இப்போ வாங்க, இப்போ உடம்பு பார்ட்டுக்கு ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லெஃப்ட் கர்வ் மாரி ஹேண்டுக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சி
ஸோ இங்கேருந்து லைட்டாக ஒன்று லெஃப்ட் ஆரோ மார்க்கு, ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் ஆரோ மார்க் ஒன்று போட்டுட்டு இது ஜாயின் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ கை விரலுக்கு ஸோ ஒன்று போட்டு ஒன்று வந்து சின்னதாக ஒன்று பெருசாக ஒன்று போட்டு கையை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கை வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே இங்கே ஒன்று இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இங்கே ரைட் கவர் போட்டாச்சு. ஸோ இப்போ உடம்புக்கு இங்கே அப்படியே தள்ளணும். ஸோ இங்கே வந்து அந்த எம் ஷேப்பில் ரைட் எம் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிட்டு இதோட அப்படியே ஜாயின் பண்ணுறேங்க. இங்கே ஒன்று சின்னதாக ஒன்று. ஸோ பார்த்தோன்னா இப்போ உடம்பு பார்ட் முடிச்சாச்சு. இப்போ லெக் பார்ட்டை அப்படியே கீழே எடுத்துட்டு காலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு லைட் பெண்டு அப்படியே உள்ள ஒன்று எடுத்துகிட்டு ஸோ இங்கேயும் ஒன்று லைட் ஒன்று போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கால் ஒன்று முடிச்சிடலாம். கால் வந்துச்சு. இங்கே லைட்டாக ஒரு சைடு முடிஞ்சிச்சு. இன்னொரு காலுக்கு இதேமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போட்டு ஒரு கர்வ் போட்டு விரல் இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இது ஜாயின் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, முக்கால்வாசி முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாரி அப்படியே இருக்குது. இப்போ வால் போர்ஷன் மட்டும் வரையணும். ஸோ வால் வந்து இங்கேருந்து ஒரு வளைஞ்ச மாரி ஒன்று போட்டுடலாம். இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணுறேங்க. இங்கே சும்மா அப்படியே லைட்டுக்கு மாரி அப்படி போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற மாரி அப்படியே வரைஞ்சாச்சு. அப்படியே தான் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது, கொஞ்சம் ஆனால் பார்க்க ரியலாக அப்படியே தான் இருக்குது. வரைஞ்சது பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம இப்போ கலரிங் பார்ட் தான் அடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் அடிக்கலை. ஸோ பாதியாக கட் பண்ணிட்டேன். ஸோ கலர் எடுத்து கொஞ்சம் வசதியாக இருக்குமேனு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைனாக வந்து பிளாக் கலர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம அவுட்லைன் பிளாக்லாம் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்கில் அவுட்லைன் கொடுத்தாச்சு. பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அவுட்லைன் கொடுத்ததுனால கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. சரி இப்போ வாங்க கலரிங் தருவோம். ஸோ இதேமாதிரி ஃபஸ்ட்டு காதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு இதை ஃபஸ்ட்டு காதுலேருந்து கொடுப்போம். ஸோ கலரிங் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து விடுங்க, பொறுமையாடிங்க. ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதே கலர் தரணும் தேவையில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு அடிப்போம். கண்ணுக்கு எல்லோ. ஸோ அதுமாரி அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த சின்னதெல்லாம் இது தான். இப்போ உடம்புக்கூட வரும்போது தான் கொஞ்சம் அதிகமாக லேட் ஆகும். ஸோ இதை அடிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ
மற்ற கலர் எல்லாமே அடித்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஃபுல்லாக உடம்புக்கு தான் அடிக்கணும். ஸோ இப்போ இதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லாயிருக்கு, ஃபேஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இது அடிக்க தான் ரொம்ப லேட் ஆகும். அதனால் பொறுமையாக ஸ்லோவாக அடிங்க. ஏன்னா ஸ்பீடாச்சுன்னா அங்கங்கே கேப் வரும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் டைம் ஆன போகிறோட கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா வரைஞ்சி கலரிங்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே சொதப்பிடும். ஸோ அதனால் பொறுமையாக அடிங்க. அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். சரி வாங்க, இதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ் அடித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இதுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலாக இருக்க மாரியே இருக்குது. ஸோ அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அடிங்க. ஏன்னா இது அடிக்கிறதுக்கு ½ அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக அடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பீடாகிக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே நீங்கள் எப்படி வேணால் அடிக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக கூட அடித்து முடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. பார்க்க ரியலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. பார்க்க நல்லாவே வந்திருக்கு. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் சேமாக ரியலாக இருக்க மாரியே இருக்குது. நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வரையும் போது கொஞ்சம் ஸ்லோவாக வரைஞ்சிட்டு வரைது அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே டார்க் பென்சில் வச்சு கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிருங்க. ஸோ ஒன்ஸ் ஓகேன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பிளாக் ஸ்கெட்சை வச்சு அடிச்சிருங்க. ஸோ அப்போ பார்க்க அவுட்லைன் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்கெட்ச் அடித்ததுனால தான் கொஞ்சம் ரியலாக இருக்குமே நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் பிளாக் ஸ்கெட்ச் வச்சு அடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கலராக வச்சு கொஞ்சம் பொறுமையாக அடிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதுமாதிரி ஃபுல்லாக வரும்போது என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பொறுமையாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மேலே கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுருங்க. அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. பார்க்க நல்லாவே இருக்குது, ரியலாகவும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்தேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.